இத்தனை நாளைக்கு உங்களை வந்து நீங்கள் மற்றவங்களுக்காக ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நான் வந்து என்னால் நல்லா பாட முடியும், என்னால் நல்லா வசிக்க முடியும், என்னால் லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும், நான் வந்து பெரிய பெரிய ஆளாவேன் அப்படின்னு வந்து யாராவது நம்மளை அசிங்கப்படுத்தினாங்க, நம்மளை கேவலமாக நினச்சாங்க, நம்மளை வந்து ரொம்ப மட்டமாக நினச்சாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் அதை நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம். இவன் வந்து நம்மளை இப்போ நல்ல மார்க் எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டான், நல்ல மார்க் எடுத்து காட்டணும். ஸோ நல்ல மோட்டிவேஷன் தான் அது. ஆனால் எவ்வளோ நாளைக்கு நம்ம அது மாதிரி வந்து மற்றவங்களுக்காக நம்மளை வந்து ப்ரூவ் பண்ணி நம்மளை வந்து உயர்த்திக்கிறத விட நமக்காக நம்ம யார் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். மற்றவங்களுக்காக ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் அவன் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நீ வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாலும் இதை விட இதில் ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களை பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் வந்து உங்களை ப்ரூவ் பண்ணி உங்களை டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு 4 பேர் இருப்பாங்களே, உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்காக 4 பேர் இருப்பாங்க. அப்படி யாருமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் யார்? ஸோ நீங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இல்லையா? நீங்கள் முன்னுக்கு வந்தால் நீங்கள் தானே ஃபஸ்ட் சந்தோஷப்பட போகிறீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்க, உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்திக்க, உங்களை நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்க, ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிங்க. மற்றவங்களுக்காக நான் மற்றவங்களுக்காக ப்ரூவ் பண்ணுறேன்னு சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு கஷ்டப்படாதீங்க. சிந்தித்து செயலாற்றும். தேங்க்யூ.